காத்திருந்த காதல். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் ரமேஷ், நம்ம பொண்ணு பேர் காவ்யா. ரமேஷ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பொண்ணு ஆர்டிஸ்ட், ஓவிய கலைஞர். ரமேஷும் நம்ம காவ்யாவும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூலுங்க, நல்ல பச்சை பசேன்னு இருக்கும். கிருஷ்ணகிரினா சொல்லவா வேணும், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படித்தாங்க. எப்போதும் கிளாஸ் என்டர் ஆனதும் மெயின் டோர் பக்கத்தில் உட்கார்றது ரெண்டு பேருக்கும் வழக்கம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகமாகி நல்லா பேசவும் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. காவ்யா ரமேஷ் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெண்டு பேரும் அதை சொல்லிக்கிட்டதே இல்லைங்க. இப்படியே இவங்க பயணம் நீடிக்க ஒரு நாள் ஸ்கூல் டேஸும் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் அவங்க மேல் படிப்புக்காக வேறொரு இடத்துக்கு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. நம்ம ரமேஷும் காவ்யாவும் இப்போ மீட் பண்ணிக்கிறதுக்கே முடியறது இல்லைங்க. இப்போதான் அவங்களுக்குள்ள தோணுது, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் இதை சொல்ல ரெண்டு பேருமே பக்கத்தில் இல்லை. இவங்களால மீட் பண்ணிக்கவும் முடியல. ரமேஷ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் காவ்யாவை மீட் பண்ணுறதுக்காக, ஆனால் அவனால் மீட் பண்ணவே முடியல. காவ்யாவும் ட்ரை பண்ணுறா, ஆனால் மீட் பண்ண முடியலை. இப்படியே 10 வருஷம் போயிருச்சுங்க. ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நாள் காவ்யா சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஓவிய கண்காட்சியில் தன்னோட ஓவியத்தை வச்சிருந்தா. அங்கே நிறைய பேர் வந்தாங்க. அப்போ நம்ம ரமேஷும் வந்திருந்தாரு. ரமேஷுக்கு காவ்யா இங்கே இருக்கிறது தெரியாது. ரமேஷ் எதர்ச்சியா காவ்யாவை பார்த்ததும் ஆச்சரியமா கேட்டான். காவ்யா, நீ இங்கன்னு ஆச்சரியமா கேட்டான். ரமேஷ், நீயா? எங்க இருந்த இத்தனை நாளா என்றாள் அவள். நம்ம ரமேஷ் சொன்னார், நான் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன் காவ்யா. ஆனால் இதுவரைக்கும் நீ வரைந்த நம்ம ஸ்கூல் ஓவியம்தான் என் மொபைல் வால்பேப்பரில் இருக்கு. காவ்யா அதை பார்த்ததும் காவ்யாவின் குரல் மென்மையாயிற்று. நீ வருவன்னு எனக்கு தோணுச்சு ரமேஷ், அதனால தான் நான் இந்த ஓவியத்தை இங்கே கொண்டு வந்தேன். அதுவும் நம்ம பசுமை பள்ளி ஓவியம்தான். ரமேஷ் மெதுவாக அருகில் வந்தான். காவ்யா, நாம் பள்ளிக்கு திரும்ப முடியாது, ஆனால் நம்ம வாழ்க்கையை ஒன்றா தொடங்கலாமே என்று சொன்னான். காவ்யாவும் சந்தோஷமாக சம்மதிச்சா. ரெண்டு பேரும் அவங்க கைகளை கோத்துக்கிட்டு பீச்சோரமாக நடந்தாங்க. நல்ல பீச்சு காத்து, அலைகள், சந்தோஷமா அவங்க பழைய நினைவுகள் புதிய காதலாக மாறின. இது 10 வருடம் காத்திருந்த காதல் என்றான் ரமேஷ். காவ்யா வெட்கப்பட்டு கைகளை இறுக்கமாக கோர்த்தபடி, சில உறவுகள் காலம் கடந்தும் அழிவதில்லை என்றாள். அடுத்த மாதம் அவர்களின் திருமண அழைப்பிதழ். பசுமை பள்ளியில் பிறந்த கனவுகள் இப்பொழுது வாழ்க்கையாகின்றன. காலம் மாறினாலும் மனிதர்கள் மாற்றமடைந்தாலும் உண்மையான காதல் எப்பொழுதும் காத்திருக்கும். இந்த கதை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தினா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.